ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் லாஜிக் சர்க்கியூட்ஸ் நவம்பர் டிசம்பர் 2024 கேட்ட ஒரு 2 மார்க், அதாவது செகண்ட் கொஸ்டின் தான் நம்ம இன்றைக்கி சால்வ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோ 377 பேஸ் வந்து 10 கொடுத்துருக்காங்க இன் ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் ஈக்குவலண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10 அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்மல் டெசிமல் வேல்யூ. ஓகே, ஸோ இது வந்து நம்ம என்ன டெசிமலை என்னன்னு கன்வெர்ட் பண்ணோம், ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமலை கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 377. இந்த 377 ஃபஸ்ட்டு நான் வந்து என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறேன்னா ஆக்டலுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆக்டல் அப்படின்னா 8 அப்படின்னு அர்த்தம், டெசிமல் அப்படின்னா 10 அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதே போல் ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னா 16 அப்படின்னு அர்த்தம். இது நமக்கு பேசிக் தெரிஞ்சது தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஸ்டினை ஃபஸ்ட்டு வந்து டெசிமல் டு ஆக்டல் இந்த கன்வர்ஷன் பண்ண போகிறேன். ஸோ ஆக்டல் கன்வர்ஷனுக்கு நான் டெசிமல் ஆக்டல் கன்வெர்ட் பண்ணோன்னா இந்த கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 377 ஆக்டல்னா என்னன்னு சொன்னோம், 8 அப்படின்னு சொன்னோம். இந்த 8ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இந்த 377 ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும் பாருங்கள், இது வந்து சின்ன நம்பராக இருக்குது. 8ஐ விட 3ன்றது சின்ன நம்பர். அப்போ நார்மலாகவே நம்ம டிவிஷனில் என்ன பண்ணுவோம், 2 நம்பர்ஸ் எடுப்போம் இல்லைங்களா. அப்போ 37 வந்து 8ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 4 டைம்ஸ். அப்போ என்ன ஆகும், நமக்கு 32 அப்படின்னு வரும். 32 மைனஸ் பண்ணோம்னா ரிமைனிங் இருக்கிறது 5. ஓகே, அப்போ 5 வந்து இங்கே இந்த இடத்துல இருக்கும். அகெயின் இதை வந்து 8ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன வரும், 7. அப்போ என்ன ஆகும், 57. இது நமக்கு வந்து கிடைச்சது 56. 8 7s are 56. அப்போ ரிமைனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. அந்த ரிமைனிங் 1 தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சைடில் போட போகிறோம். ஓகே, அகெயின் இது என்ன பண்ணோம், 8ஆல் திரும்பவும் டிவைட் பண்ணணும். 8ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வரும், 5 8s are 40. அப்போ 47லேருந்து 40 போச்சுன்னா என்ன வரும், 7 வரும். அது இந்த இடத்துல எழுதணும். ஓகே, ஸோ இது வந்து 8ஐ விட லெஸராக இருக்குது அப்படின்னு பாருங்கள். லெஸராக இருந்ததுன்னா அப்படியே விட்டுருணும். ஒருவேளை கிரேட்டராக இருந்ததுன்னா அகெயின் நம்ம என்ன பண்ணோம், 8ஆல் திரும்ப டிவைட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டைரக்ஷனில் தான் நம்ம எக்ஸாமை ரிசல்ட்டுக்கு எழுதணும். அப்போ இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 377ன்றது டெசிமல் வேல்யூ. இதோட ஈக்குவலண்ட் ஆக்டல் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 571. இப்போ பேஸ் நம்ம என்ன போடணும், 8ன்னு போடணும் ஆக்டலுக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு கேட்ட அந்த ஆப்ஷனுக்கான ரிசல்ட், அதாவது டெசிமல் டு ஆக்டலுக்கான ரிசல்ட். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல். ஹெக்ஸாடெசிமல்னா என்ன அர்த்தம், 16 அப்படின்னு அர்த்தம். இப்போ சேம் எப்படி நம்ம வந்து ஆக்டலுக்கு பண்ணமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். 377 நான் என்ன பண்ண போகிறேன், 16ஆல் டிவைட் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து இதுக்குள்ளே டிவைட் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 2 நம்பர்ஸ் எடுக்கணும். அப்போ நம்ம 16 × 2 போட்டோம் அப்படின்னா 32 வரும். 37லேருந்து 32 போச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குது, 5. அப்போ இந்த 5 எடுத்துக்கணும். அப்போ எத்தனை 16s நமக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 2 16s. ஓகே, 2 16s are 32. இதில் வந்து 5 வந்து ரிமைனிங் இருக்குது. 37லேருந்து 32 போச்சுன்னா 5. அப்போ 57 வர மாதிரி நம்ம 16ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 16s. 3 16s are 48. அப்போ 57லேருந்து 48 நம்ம மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும், 9 அப்படின்னு வரும். அப்போ இதுதான் ரிமைண்டர். ஓகே, அப்போ எத்தனை டைம்ஸு, 3 டைம்ஸு. ரிமைண்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வந்தது, 9 அப்படின்னு வந்தது. அகெயின் இதை வந்து செக் பண்ணணும். 23ன்றது 16ஓட கிரேட்டராக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அகெயின் 16ஆல் டிவைட் பண்ணணும். 16ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், எத்தனை 16s இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 16 தான் இருக்குது. ஏன்னா 2 16s என்ன பார்த்தோம், 32 அப்படின்னு பார்த்தோம். 32 இஸ் கிரேட்டர் when compared to 23. அப்போ ஒரு 16 மட்டும்தான் இருக்குது. அப்போ 23லேருந்து 16 நான் மைனஸ் பண்ணேன்னா எவ்வளோ வரும், நமக்கு 7 வரும். அப்போ இதுதான் நம்மளோட ரிமைண்டர். இப்போ இந்த வேல்யூ பாருங்கள் 16ஐ விட லெஸராக இருக்குது. அப்போ இது வந்து ஃபைனலாக எடுத்துருக்கணும். இதையும் இதே மாதிரி இந்த ஷேப்பில் நம்ம அவுட்புட் எடுக்கணும்.
ஸோ ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 377 டெசிமலோட ஈக்குவலண்ட் எக்ஸா டெசிமல் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 179. இதை எப்படி எழுதலாம்னா ஹெச்னு எழுதலாம், ஆர் 179 16 பேஸ் அப்படின்னு எழுதலாம். அதே போல் இதுக்கு எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 571 பேஸ் வந்து ஓ அப்படின்னு போடுவாங்க. ஓன்னா ஆக்டல், இங்கே ஹெச்னா எக்ஸா டெசிமல். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர்.